بسم الله الرحمن الرحيم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹுவின் பெயரால். அலிஃப் லாம் மீம். அலிஃப் லாம் மீம். அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம். அல்லாஹுவை தவிர வணக்கத்திற்குரியவன் வேறு யாரும் இல்லை. அவன் என்றென்றும் உயிருடன் இருப்பவன். முகமதே, உண்மையை உள்ளடக்கிய இவ்வேதத்தை அவன் உமக்கு அருளினான். இது தனக்கு முன் சென்றவற்றை உண்மைப்படுத்துகிறது. இதற்கு முன் மனிதர்களுக்கு நேர்வழி காட்ட தௌராத்தையும் இஞ்சிலையும் அவன் அருளினான். பொய்யை விட்டு உண்மையை பிரித்து காட்டும் வழிமுறையையும் அவன் அருளினான். அல்லாஹுவின் வசனங்களை ஏற்க மறுப்போருக்கு கடுமையான வேதனை உண்டு. அல்லாஹ் மிகைத்தவன், தண்டிப்பவன். வானத்திலும் பூமியிலும் எதுவுமே அல்லாஹுக்கு மறைந்ததாக இல்லை. தான் விரும்பியவாறு அவனே உங்களுக்கு கருவறைகளில் வடிவம் தருகிறான். அவனை தவிர வணக்கத்திற்குரியவன் வேறு யாரும் இல்லை. அவன் மிகைத்தவன், ஞானமிக்கவன். முகமதே, அவனே உமக்கு இவ்வேதத்தை அருளினான். அதில் உறுதி செய்யப்பட்ட வசனங்களும் உள்ளன. அவையே இவ்வேதத்தின் தாய். இரு கருத்தை தருகின்ற மற்றும் சில வசனங்களும் உள்ளன. உள்ளங்களில் கோளாறு இருப்போர் குழப்பத்தை நாடியும் அதற்கேற்ப விளக்கத்தை தேடியும் அதில் இரு கருத்துடையவற்றை பின்பற்றுகின்றனர். அல்லாஹுவையும் கல்வியில் தேர்ந்தவர்களையும் தவிர அதன் விளக்கத்தை மற்றவர்கள் அறிய மாட்டார்கள். அவர்கள் இதை நம்பினோம், அனைத்தும் எங்கள் இறைவனிடமிருந்து வந்தவையே என கூறுவார்கள். அறிவுடையோரை தவிர மற்றவர்கள் சிந்திப்பதில்லை. எங்கள் இறைவா, எங்களுக்கு நேர் வழி காட்டிய பின் எங்கள் உள்ளங்களை தடம் புரள செய்துவிடாதே. எங்களுக்கு உன் அருளை வழங்குவாயாக. நீ மாபெரும் வள்ளல். அருளை வழங்குவாயாக. நீ மாபெரும் வள்ளல். எங்கள் இறைவா, எந்த சந்தேகமும் இல்லாத நாளில் மனிதர்களை நீ ஒன்று திரட்டுபவன் என கூறுவார்கள். அல்லாஹ் வாக்கு மீறமாட்டான். ஏக இறைவனை மறுத்தோரின் மக்கள் செல்வமும் பொருள் செல்வமும் அல்லாஹ்விடமிருந்து அவர்களை சிறிதும் காப்பாற்றவே முடியாது. அவர்களே நரகின் எரிபொருட்கள். இவர்களின் நடவடிக்கை ஃபிரௌன் மற்றும் அவனுக்கு முன் சென்றோரின் நடவடிக்கை போலவே உள்ளது. அவர்கள் நமது வசனங்களை பொய்யென கருதினர். அவர்களது பாவங்களின் காரணமாக அல்லாஹ் அவர்களை தண்டித்தான். அல்லாஹ் கடுமையாக தண்டிப்பவன். தோற்கடிக்கப்பட்டு நரகத்திற்கு கொண்டு செல்லப்படுவீர்கள். அது மிக கெட்ட தங்குமிடம் என்று ஏக இறைவனை மறுப்போரிடம் கூறுவீராக. இரண்டு அணியினர் நேருக்கு நேர் சந்தித்துக் கொண்டதில் உங்களுக்கு சான்று உள்ளது. ஓர் அணியினர் அல்லாஹுவின் பாதையில் போரிட்டனர். ஏக இறைவனை மறுப்போராக மற்றொரு அணியினர் இருந்தனர். தம்மை போல் இருமடங்காக அவர்களை கண்களால் கண்டனர். தான் நாடியோரை தன் உதவியின் மூலம் அல்லாஹ் வலுப்படுத்துகிறான். அறிவுடையோருக்கு இதில் பாடம் உள்ளது. பெண்கள், ஆண் மக்கள், திரட்டப்பட்ட தங்கம் மற்றும் வெள்ளியின் குவியல்கள், அழகிய குதிரைகள், கால்நடைகள் மற்றும் விளைநிலங்கள் ஆகிய ஆசைப்படும் பொருட்களை நேசிப்பது
மனிதர்களுக்கு கவர்ச்சியாக்கப்பட்டுள்ளது. இவை இவ்வுலக வாழ்க்கையின் வசதிகள். அல்லாஹ்விடம் அழகிய புகலிடம் உள்ளது. இதைவிட சிறந்ததை நான் உங்களுக்கு அறிவிக்கட்டுமா என்று கேட்பீராக. இறைவனை அஞ்சுவோருக்கு தம் இறைவனிடம் சொர்க்கச் சோலைகள் உள்ளன. அவற்றின் கீழ்ப்பகுதியில் ஆறுகள் ஓடும். அதில் நிரந்தரமாக இருப்பார்கள். தூய்மையான துணைகளும் அல்லாஹ்வின் திருப்தியும் உள்ளன. அல்லாஹ் அடியார்களை பார்ப்பவன். எங்கள் இறைவா, நம்பிக்கை கொண்டோம், எனவே எங்கள் பாவங்களை மன்னிப்பாயாக, நரக வேதனையிலிருந்து எங்களை காப்பாயாக என்று அவர்கள் கூறுவார்கள். الصابرين والصادقين والقانتين والمنفقين والمستغفرين بالأسحار. அவர்கள் பொறுமையாளர்களாகவும் உண்மை பேசுவோராகவும் இறைவனுக்கு கட்டுப்பட்டோராகவும் நல்வழியில் செலவிடுவோராகவும் இரவின் கடைசி நேரத்தில் பாவ மன்னிப்பு தேடுவோராகவும் இருப்பார்கள். தன்னை தவிர வணக்கத்திற்குரியவன் வேறு யாரும் இல்லை என்று அல்லாஹ் உறுதி கூறுகிறான். வானவர்களும் நீதியை நிலைநாட்டும் அறிவுடையோரும் உறுதி கூறுகின்றனர். அவனை தவிர வணக்கத்திற்குரியவன் வேறு யாரும் இல்லை. அவன் மிகைத்தவன், ஞானமிக்கவன். அல்லாஹ்விடம் மார்க்கம் என்பது இஸ்லாமே. வேதம் கொடுக்கப்பட்டோர் தம்மிடம் விளக்கம் வந்த பின் தமக்கிடையே ஏற்பட்ட பொறாமையின் காரணமாகவே முரண்பட்டனர். அல்லாஹ்வின் வசனங்களை ஏற்க மறுப்போரை அல்லாஹ் விரைந்து விசாரிப்பவன். அவர்கள் உம்மிடம் விதண்டாவாதம் செய்வார்களானால், என் முகத்தை அல்லாஹுக்கே வழிபட செய்துவிட்டேன், என்னை பின்பற்றியோரும் இவ்வாறே செய்துவிட்டனர் என கூறுவீராக. வேதம் கொடுக்கப்பட்டோரிடமும் எழுத படிக்க தெரியாதோரிடமும் இஸ்லாத்தை ஏற்கிறீர்களா என்று கேட்பீராக. அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றால் நேர்வழி பெற்றனர், புறக்கணித்தால் எடுத்து சொல்வதே உமக்கு கடமை. அல்லாஹ் அடியார்களை பார்ப்பவன். அல்லாஹ்வின் வசனங்களை ஏற்க மறுத்து நபிமார்களை நியாயமின்றி கொலை செய்து நீதியை ஏவும் மக்களையும் கொலை செய்வோருக்கு துன்புறுத்தும் வேதனை உண்டு என எச்சரிப்பீராக. இவ்வுலகிலும் மறுமையிலும் நல்லறங்கள் அழிந்து போனவர்கள் அவர்களே. அவர்களுக்கு உதவி செய்வோர் யாரும் இல்லை. வேதம் எனும் நற்பேறு வழங்கப்பட்டோரை நீர் அறியவில்லையா? அவர்களுக்கிடையே தீர்ப்பளிப்பதற்காக அல்லாஹ்வின் வேதத்தை நோக்கி அழைக்கப்படுகின்றனர். பின்னர் அவர்களில் ஒரு பகுதியினர் அலட்சியம் செய்து புறக்கணிக்கின்றனர். குறிப்பிட்ட நாட்களை தவிர நரகம் எங்களை தீண்டாது என்று அவர்கள் கூறியதே இதற்கு காரணம். தாமாக இட்டு கட்டி கொண்டது அவர்களது மார்க்க விஷயத்தில் அவர்களை ஏமாற்றிவிட்டது. எவ்வித சந்தேகமும் இல்லாத நாளில் அவர்களை நாம் ஒன்று திரட்டும் போது எவ்வாறு இருக்கும்? ஒவ்வொருவருக்கும் அவர் உழைத்தது முழுமையாக வழங்கப்படும். அவர்கள் அநீதி இழைக்கப்பட மாட்டார்கள். அல்லாஹுவே, ஆட்சியின் அதிபதியே, நீ நாடியோருக்கு ஆட்சியை வழங்குகிறாய். நீ நாடியோரிடமிருந்து ஆட்சியை பறித்துக் கொள்கிறாய். நாடியோரை கண்ணியப்படுத்துகிறாய், நாடியோரை இழிவுபடுத்துகிறாய். நன்மைகள் உன் கைவசமே உள்ளன. நீ அனைத்து பொருட்களின் மீதும் ஆற்றலுடையவன் என்று கூறுவீராக. இரவை பகலில் நுழைக்கிறாய், பகலை இரவில் நுழைக்கிறாய். உயிரற்றதிலிருந்து உயிருள்ளதை வெளிப்படுத்துகிறாய், உயிருள்ளதிலிருந்து உயிரற்றதை வெளிப்படுத்துகிறாய். நீ நாடியோருக்கு கணக்கின்றி வழங்குகிறாய்.
என்றும் கூறுகிறாக. لا يتبع இரவில் நுழைக்கிறாய், உயிரற்றதிலிருந்து உயிருள்ளதை வெளிப்படுத்துகிறாய். المصير நம்பிக்கை கொண்டோரை விட்டுவிட்டு ஏக இறைவனை மறுப்போரை பொறுப்பாளர்களாக ஆக்கக்கூடாது, அவர்களிடமிருந்து தற்காத்துக் கொள்வதற்காக தவிர. இவ்வாறு செய்பவருக்கு அல்லாஹுவிடமிருந்து பாதுகாப்பு எதுவும் இல்லை. அல்லாஹ் தன்னை பற்றி உங்களுக்கு எச்சரிக்கிறான். திரும்புதல் அல்லாஹுவிடமே உள்ளது. قل إن تخفوا ما في السماوات وما في الأرض والله على كل شيء قدير. உங்கள் உள்ளங்களில் உள்ளதை நீங்கள் மறைத்தாலோ வெளிப்படுத்தினாலோ அதை அல்லாஹ் அறிகிறான். வானங்களில் உள்ளதையும் பூமியில் உள்ளதையும் அவன் அறிகிறான். அனைத்து பொருட்களின் மீதும் அல்லாஹ் ஆற்றல் உடையவன் என்று கூறுகிறாக. يوم تجد يحذركم الله نفسه والله رؤوف بالعباد. ஒவ்வொருவரும் தாம் செய்த நன்மையையும் தீமையையும் கண்முன்னே பெற்றுக் கொள்ளும் நாளில் தமக்கும் தமது தீய செயல்களுக்கும் இடையே மிகப்பெரிய இடைவெளி இருக்க வேண்டும் என ஆசைப்படுவர். அல்லாஹ் தன்னை பற்றி உங்களுக்கு எச்சரிக்கிறான். அடியார்கள் மீது அல்லாஹ் இரக்கமுள்ளவன். நீங்கள் அல்லாஹுவை விரும்பினால் என்னை பின்பற்றுங்கள், அல்லாஹ் உங்களை விரும்புவான், உங்கள் பாவங்களை மன்னிப்பான். அல்லாஹ் மன்னிப்பவன் நிகரற்ற அன்புடையோன் என்று கூறுவீராக. அல்லாஹுக்கும் இத்தூதருக்கும் கட்டுப்படுங்கள், நீங்கள் புறக்கணித்தால் தன்னை மறுப்போரை அல்லாஹ் விரும்ப மாட்டான் என கூறுவீராக. ஆதம், நூ, இப்ராஹிமின் குடும்பத்தார் மற்றும் இம்ரானின் குடும்பத்தினரை அகிலத்தாரை விட அல்லாஹ் தேர்வு செய்தான். அவர்களில் சிலர் மற்ற சிலரின் வழித்தொண்டர்கள். அல்லாஹ் செவியுறுபவன், அறிந்தவன். இறைவா, என் வயிற்றில் உள்ளதை, குழந்தையை உனக்காக நேர்ச்சை செய்துவிட்டேன். அது உனக்காக முழுமையாக அர்ப்பணிக்கப்படும். இதை என்னிடமிருந்து ஏற்றுக்கொள்வாயாக. நீயே செவியுறுபவன், அறிந்தவன் என்று இம்ரானின் மனைவி கூறியதை நினைவூட்டுவீராக. அவர் அவர் ஈண்டெடுத்த போது, என் இறைவா, பெண் குழந்தையாக ஈண்டெடுத்து விட்டேனே என கூறினார். அவர் எதை ஈண்டெடுத்தார் என்பதை அல்லாஹ் நன்கறிவான். ஆண் பெண்ணை போன்றவன் அல்ல. நான் இவளுக்கு மரியம் என்று பெயரிட்டேன். விரட்டப்பட்ட ஷைத்தானை விட்டும் இவருக்கும் இவரது வழித்தோன்றர்களுக்கும் உன் பாதுகாப்பை வேண்டுகிறேன் எனவும் அவர் கூறினார். அக்குழந்தையை அவரது இறைவன் அழகிய முறையில் ஏற்றுக்கொண்டான். அவரை அழகிய முறையில் வளர்த்தான். அவருக்கு ஜக்கரியாவை பொறுப்பாளியாக்கினான். அவரது அறைக்கு ஜக்கரியா சென்ற போதெல்லாம் அவரிடம் உணவை கண்டு, மரியமே, இது உனக்கு எங்கிருந்து கிடைத்தது என்று கேட்டார். இது அல்லாஹ்விடமிருந்து கிடைத்தது. அல்லாஹ் நாடுவோருக்கு கணக்கின்றி வழங்குகிறான் என்று மரியம் கூறினார். அப்போதுதான் ஜக்கரியா, இறைவா, உன்னிடமிருந்து எனக்கு ஒரு தூய குழந்தையை தருவாயாக, நீ வேண்டுதலை செவியுறுபவன் என்று தம் இறைவனிடம் வேண்டினார். وسيدا وحصورا ونبيا من الصالحين. அவர் தொழுமிடத்தில் நின்று தொழுது கொண்டிருக்கும் போது, யஹ்யாவை பற்றி அல்லாஹ் உமக்கு நற்செய்தி கூறுகிறான். அல்லாஹ்வின் வார்த்தையை அவர் உண்மைப்படுத்துவார். தலைவராகவும் ஒழுக்க கட்டுப்பாடு மிக்கவராகவும் நபியாகவும் நல்லவராகவும் இருப்பார் என்று வானவர்கள் அவரை அழைத்து கூறினர். என் இறைவா, எனக்கு முதுமை வந்துவிட்ட நிலையிலும் என் மனைவி மலடியாக உள்ள நிலையிலும் எனக்கு எவ்வாறு குழந்தை உருவாகும் என்று அவர் கேட்டார். தான் நாடியதை அல்லாஹ் இப்படித்தான் செய்வான் என்று இறைவன் கூறினான். இறைவா,
எனக்கு ஒரு சான்றை வழங்குவாயாக என்று அவர் கேட்டார். 3 நாட்கள் சைகையாகவே தவிர உம்மால் மக்களிடம் பேச முடியாது என்பதே உமக்குரிய சான்று. உமது இறைவனை அதிகம் நினைப்பீராக, காலையிலும் மாலையிலும் துதிப்பீராக என்று இறைவன் கூறினான். وَإِذْ قَالَتِ نِسَاءُ الْعَالَمِينَ மரியமே, அல்லாஹ் உம்மை தேர்வு செய்து தூய்மையாக்கி அகிலத்து பெண்களை விட உம்மை சிறப்பித்தான் என்று வானவர்கள் மரியமிடம் கூறியதை நினைவூட்டுவீராக. يَا مَرْيَمُ اقْنُتِي ருக்கு செய்வோருடன் لِرَبِّكِ وَاسْجُدِي وَارْكَعِي مَعَ الرَّاكِعِينَ. மரியமே, உமது இறைவனுக்கு பணிவாயாக, சஜ்தா செய்வாயாக, ருக்கு செய்வோருடன் ருக்கு செய்வாயாக என்றும் வானவர்கள் கூறினர். மறைவான செய்திகளில் உண்டா أقلامهم أيهم يكفل مريم وما كنت لديهم إذ يختصمون. இது மறைவான செய்திகளில் உண்டாகும். முகம்மதே, இதை நாமே உமக்கு அறிவிக்கிறோம். மரியமை யார் பொறுப்பேற்றுக் கொள்வது என்று முடிவு செய்ய தமது எழுதுகோள்களை அவர்கள் போட்டபோது அவர்களுடன் நீர் இருக்கவில்லை. அவர்கள் இது குறித்து சர்ச்சை செய்த போதும் அவர்களுடன் நீர் இருக்கவில்லை. إذ قالت الآخرة ومن المقربين. மரியமே, அல்லாஹ் தன் வார்த்தை பற்றி உமக்கு நற்செய்தி கூறுகிறான். மரியமின் மகனான ஈசா என்னும் மசீஹ் என்பது அவரது பெயர். இவ்வுலகிலும் மறுமையிலும் தகுதி மிக்கவராகவும் இறைவனுக்கு நெருக்கமானவராகவும் இருப்பார் என்று வானவர்கள் கூறியதை நினைவூட்டுவீராக. நல்லவராகவும் இருப்பார் என்றும் கூறினர். அவர் தொட்டில் பருவத்திலும் இளமையிலும் மக்களிடம் பேசுவார், நல்லவராகவும் இருப்பார் என்றும் கூறினர். இறைவா, எந்த ஆணும் என்னை தொடாத நிலையில் எனக்கு எவ்வாறு குழந்தை உருவாகும் என்று அவர் கேட்டார். தான் நாடியதை அல்லாஹ் இவ்வாறே படைக்கிறான். ஏதேனும் ஒரு காரியத்தை பற்றி அவன் முடிவு செய்துவிட்டால் ஆகி என்பான், உடனே அது ஆகிவிடும் என்று இறைவன் கூறினான். தௌராத்தையும் இஞ்சிலையும் கற்றுக் கொடுப்பான். உங்களுக்காக களிமண் இஸ்ராயலின் மக்களுக்கு தூதராகவும் ஈசாவை அனுப்பினான். உங்கள் இறைவனிடமிருந்து தக்க சான்றை நான் கொண்டு வந்துள்ளேன். உங்களுக்காக களிமண்ணால் பறவையின் வடிவம் அமைத்து அதில் ஊதுவேன். அல்லாஹுவின் விருப்பப்படி அது பறவையாக ஆகும். அல்லாஹுவின் விருப்பப்படி பிறவி குருடையும் குஷ்டத்தையும் நீக்குவேன். இறந்தோரை உயிர்ப்பிப்பேன். நீங்கள் உண்பதையும் உங்கள் வீடுகளில் நீங்கள் சேமித்து வைத்திருப்பதையும் உங்களுக்கு கூறுவேன். நீங்கள் நம்பிக்கை கொண்டிருந்தால் இதில் உங்களுக்கு தக்க சான்று உள்ளது என்றார். உண்மைப்படுத்தவும் எனக்கு முன் சென்ற தௌராத்தை உண்மைப்படுத்தவும், உங்களுக்கு தடை செய்யப்பட்டவற்றில் சிலவற்றை உங்களுக்கு அனுமதிக்கவும் உங்கள் இறைவனிடமிருந்து சான்றுடன் வந்துள்ளேன். எனவே அல்லாஹுவை அஞ்சுங்கள், எனக்கு கட்டுப்படுங்கள் என்றும் கூறினார். அல்லாஹ் தான் எனது இறைவனும் உங்கள் இறைவனுமாவான். எனவே அவனையே வணங்குங்கள், இதுவே நேரான வழியாகும் எனவும் கூறினார். அவர்களிடம் இறை மறுப்பை ஈசா உணர்ந்த போது அல்லாஹுக்காக எனக்கு உதவுவோர் யார் என்று கேட்டார். அவரது அந்தரங்க தோழர்கள், நாங்கள் அல்லாஹுவின் உதவியாளர்கள், அல்லாஹுவை நம்பினோம், நாங்கள் முஸ்லிம்கள் என்பதற்கு நீங்களே சாட்சியாக இருங்கள் என்றனர். எங்கள் இறைவா, நீ அருளியதை நம்பினோம், இத்தூதரை பின்பற்றினோம், எங்களை இதற்கு சாட்சிகளாக பதிவு செய்து கொள் எனவும் கூறினர்.
ஈசாவின் எதிரிகள் சூழ்ச்சி செய்தனர், அல்லாஹுவும் சூழ்ச்சி செய்தான். அல்லாஹ் சிறப்பாக சூழ்ச்சி செய்பவன். إذ قال الله من الذين كفروا أنتم في الدنيا உம்மை கைப்பற்றுபவன் في الدنيا والآخرة وما لهم من ناصرين. ஈசாவே, நான் உம்மை கைப்பற்றுபவனாகவும் என்னளவில் உம்மை உயர்த்துபவனாகவும் என்னை மறுப்போரிடமிருந்து உம்மை தூய்மைப்படுத்துபவனாகவும் என்னை மறுப்போரை விட உம்மை பின்பற்றுவோரை கியாமத் நாள் வரை மேல்நிலையில் வைப்பவனாகவும் இருக்கிறேன். பின்னர் என்னிடமே உங்களின் திரும்புதல் உள்ளது. நீங்கள் முரண்பட்ட விஷயத்தில் உங்களிடையே தீர்ப்பு வழங்குவேன் என்று அல்லாஹ் கூறியதை நினைவூட்டுகிறாக. என்னை மறுப்போரை இவ்வுலகிலும் மறுமையிலும் கடுமையாக தண்டிப்பேன். அவர்களுக்கு எந்த உதவியாளரும் இருக்க மாட்டார். நம்பிக்கை கொண்டு நல்லறங்கள் செய்வோரின் கூலிகளை அவர்களுக்கு அவன் முழுமையாக வழங்குவான். அநீதி இழைத்தோரை அல்லாஹ் விரும்ப மாட்டான். ذلك نتلوه عليك من الآيات والذكر الحكيم. முஹம்மதே, நாம் உமக்கு கூறும் இச்செய்தி நமது வசனங்களும் ஞானமிக்க அறிவுரையுமாகும். அவரை மண்ணால் படைத்து அல்லாஹ்விடம் ஈசாவுக்கு உதாரணம் ஆதமாவார். அவரை மண்ணால் படைத்து ஆகு என்று அவரிடம் கூறினான். உடனே அவர் ஆகிவிட்டார். எனவே சந்தேகிப்பவராக நீர் الحق من ربك فلا تكن من الممترين. இந்த உண்மை உம் இறைவனிடமிருந்து வந்தது. எனவே சந்தேகிப்பவராக நீராகாதீர். فمن قل تعالى ثم نبتهل فنجعل لعنة الله على الكاذبين. உமக்கு விளக்கம் வந்த பின் இது குறித்து உம்மிடம் யாரேனும் விதண்டாவாதம் செய்தால், வாருங்கள், எங்கள் பிள்ளைகளையும் உங்கள் பிள்ளைகளையும், எங்கள் பெண்களையும் உங்கள் பெண்களையும் அழைப்போம். நாங்களும் வருகிறோம், நீங்களும் வாருங்கள். பின்னர் இறைவனிடம் இறைஞ்சி பொய்யர்கள் மீது அல்லாஹ்வின் சாபத்தை கேட்போம் என கூறுவீராக. இவன் வேறு யாரும் இல்லை. இதுவே உண்மையான வரலாறாகும். அல்லாஹ்வை தவிர வணக்கத்திற்குரியவன் வேறு யாரும் இல்லை. அல்லாஹ்வே மிகைத்தவன், ஞானமிக்கவன். فَإِن تَوَلَّوْا فَإِنَّ اللَّهَ عَلِيمٌ. قُلْ يَا دِينِ. நீங்கள் புறக்கணித்தால் குழப்பம் செய்வோரை அல்லாஹ் அறிந்தவன். قُلْ يَا بَيْنَنَا وَبَيْنَكُمْ أَشْرِكَ بِهِ فَإِن. நாம் அல்லாஹ்வை தவிர யாரையும் வணங்கக்கூடாது, அவனுக்கு இணையாக எதையும் கருதக்கூடாது. அல்லாஹுவையின்றி நம்மில் ஒருவர் மற்றவரை கடவுள்களாக ஆக்கக்கூடாது என்ற உங்களுக்கும் எங்களுக்கும் பொதுவான கொள்கைக்கு வாருங்கள் என்று கூறுகிறாக. அவர்கள் புறக்கணித்தால் நாங்கள் முஸ்லிம்கள் என்பதற்கு நீங்களே சாட்சிகளாக இருங்கள் என்று கூறிவிடுங்கள். வேதமுடையோரே, இப்ராஹிமை பற்றி ஏன் தர்க்கம் செய்கிறீர்கள்? தௌராத் மற்றும் இன்ஜீல் அவருக்கு பிறகே அருளப்பட்டன. விளங்க மாட்டீர்களா? உங்களுக்கு விளக்கம் உள்ள வல்லாஹு யஅலமு வ அன்தும் லா தஅலமூன். உங்களுக்கு விளக்கம் உள்ள விஷயத்தில் இதுவரை தர்க்கம் செய்தீர்கள். உங்களுக்கு எது பற்றி விளக்கம் இல்லையோ அது பற்றி ஏன் தர்க்கம் செய்கிறீர்கள்? அல்லாஹ்வே அறிவான், நீங்கள் அறிய மாட்டீர்கள். இப்ராஹிம் யூதராகவோ கிறிஸ்தவராகவோ இருந்ததில்லை. மாறாக அவர் உண்மை வழியில் நின்ற முஸ்லிமாக இருந்தார். இணை கற்பித்தவராக அவர் இருந்ததில்லை. நம்பிக்கை கொண்டோ வல்லாஹு வலியுல் முஃமினீன்.
இப்ராஹிம் விஷயத்தில் உரிமை படைத்த மக்கள், அவரை பின்பற்றியோரும் இந்த நபியும் நம்பிக்கை கொண்டோருமே. அல்லாஹ்வே நம்பிக்கை கொண்டோரின் பாதுகாவலன். அவர்கள் உணர்வது வேதமுடையோரில் ஒரு பகுதியினர் உங்களை வழிகெடுக்க விரும்புகின்றனர். அவர்கள் தம்மையே வழிகெடுத்துக் கொள்கின்றனர். அவர்கள் உணர்வதில்லை. வேதமுடையோரே, நீங்கள் விளங்கிக் கொண்டே ஏன் அல்லாஹ்வின் வசனங்களை மறுக்கின்றீர்கள்? வேதமுடையோரே, உண்மையை ஏன் பொய்யுடன் கலக்கின்றீர்கள்? அறிந்து கொண்டே ஏன் உண்மையை மறைக்கின்றீர்கள்? நம்பிக்கை கொண்டோர் மீது அருளப்பட்டதை காலையில் நம்பி மாலையில் மறுத்து விடுங்கள். அப்போதுதான் மற்றவர்களும் அந்த மார்க்கத்திலிருந்து விலகுவார்கள் என்று வேதமுடையோரில் ஒரு குழுவினர் கூறுகின்றனர். உங்கள் மார்க்கத்தை பின்பற்றுபவர் தவிர மற்றவருக்கு உங்களுக்கு கொடுக்கப்பட்டது போன்று கொடுக்கப்படும் என்றோ, உங்கள் இறைவனிடம் அவர்கள் உங்களை வென்று விடுவார்கள் என்றோ நம்பாதீர்கள் எனவும் கூறுகின்றனர். நேரு வழி அல்லாஹுவின் வழியே என்று கூறுவீராக. அருள் அல்லாஹுவின் கையில் உள்ளது, தான் நாடியோருக்கு அதை கொடுப்பான் என்றும் கூறுவீராக. அல்லாஹ் தாராளமானவன், அறிந்தவன். தான் நாடியோருக்கு தன் அருளை அவன் சொந்தமாக்குகிறான். அல்லாஹ் மகத்தான அருளுடையவன். நம்பி ஒரு குவியலையை ஒப்படைத்தால் உம்மிடம் திருப்பி தருவோரும் வேதமுடையோரில் உள்ளனர். நீர் நம்பி ஒரு தங்க காசை ஒப்படைத்தால் நிலையாய் நின்றால் தவிர உம்மிடம் திருப்பி தராதோரும் அவர்களில் உள்ளனர். எழுத படிக்க தெரியாத சமுதாயத்தின் விஷயத்தில் எங்கள் மீது எந்த பாவமும் ஏற்படாது என்று அவர்கள் கூறுவதே இதற்கு காரணம். அல்லாஹுவின் பெயரால் அறிந்து கொண்டே அவர்கள் பொய்யை இட்டு கட்டி கூறுகின்றனர். அவ்வாறில்லை. யார் தமது வாக்குறுதியை நிறைவேற்றி இறைவனை அஞ்சுகிறாரோ அல்லாஹ் தன்னை அஞ்சுவோரை விரும்புகிறான். அல்லாஹ்விடம் செய்த உறுதிமொழியையும் தமது சத்தியத்தையும் அற்பமான விலைக்கு விட்டோருக்கு மறுமையில் எந்த நற்பேரும் இல்லை. கியாமத் நாளில் அவர்களுடன் அல்லாஹ் பேசவும் மாட்டான், அவர்களை பார்க்கவும் மாட்டான், அவர்களை தூய்மைப்படுத்தவும் மாட்டான். அவர்களுக்கு துன்புறுத்தும் வேதனை உண்டு. அவர்களில் ஒரு பகுதியினர் உள்ளனர், வேதத்தில் இல்லாததை வேதம் என்று நீங்கள் நினைக்க வேண்டும் என்பதற்காக வேதத்தை வாசிப்பது போல் தமது நாவுகளை வளைக்கின்றனர். இது அல்லாஹ்விடமிருந்து வந்தது எனவும் கூறுகின்றனர். அது அல்லாஹ்விடமிருந்து வந்ததல்ல. அறிந்து கொண்டே அல்லாஹ்வின் பெயரால் பொய் கூறுகின்றனர். எந்த மனிதருக்காவது வேதத்தையும் அதிகாரத்தையும் நபி எனும் தகுதியையும் அல்லாஹ் வழங்கினால் அதன் பின் அல்லாஹுவை என்று எனக்கு அடிமைகளாக ஆகிவிடுங்கள் என்று மனிதர்களிடம் கூறுகின்ற அதிகாரம் அவருக்கு இல்லை. மாறாக வேதத்தை நீங்கள் கற்றுக் கொடுப்போராக இருப்பதாலும் அதை வாசித்துக் கொண்டிருப்பதாலும் இறைவனுக்குரியோராக ஆகிவிடுங்கள் என்றே நபி கூறுவார். வானவர்களையும் நபிமார்களையும் கடவுள்களாக்கிக் கொள்ளுங்கள் என்று அவர் உங்களுக்கு ஏவ மாட்டார். நீங்கள் முஸ்லிம்களாக ஆன பின் ஏக இறைவனை மறுக்குமாறு அவர் உங்களுக்கு ஏவுவாரா? உங்களுக்கு வேதத்தையும் ஞானத்தையும் நான் தந்த பின் உங்களிடம் இருப்பதை உண்மைப்படுத்தும் தூதர் உங்களிடம் வந்தால் அவரை நம்புவீர்களா, அவருக்கு உதவுவீர்களா என்று நபிமார்களிடம் அல்லாஹ் உறுதிமொழி எடுத்து இதை ஒப்புக்கொண்டீர்களா
எனது பலமான உடன்படிக்கையை ஏற்றுக்கொண்டீர்களா என்று கேட்டபோது ஒப்புக்கொண்டோம் என்று அவர்கள் கூறினர். நீங்களே இதற்கு சாட்சியாக இருங்கள், உங்களுடன் நானும் சாட்சியாக இருக்கிறேன் என்று அவன் கூறினான். இதன் பிறகு புறக்கணிப்போரே குற்றம் புரிந்தவர்கள். அல்லாஹுவின் மார்க்கத்தை விடுத்து வேறு ஒன்றையா தேடுகின்றனர்? வானங்களிலும் பூமியிலும் உள்ளவை விரும்பியோ விரும்பாமலோ அவனுக்கே அடிபணிகின்றன. அவனிடமே அவர்கள் கொண்டு செல்லப்படுவார்கள். அல்லாஹுவையும் எங்களுக்கு அருளப்பட்டதையும் இப்ராஹிம், இஸ்மாயில், இஸ்ஹாக், யாக்கூப் மற்றும் அவர்களின் சந்ததிகளுக்கு அருளப்பட்டதையும் மூசா, ஈசா மற்றும் நபிமார்களுக்கு தமது இறைவனிடமிருந்து கொடுக்கப்பட்டதையும் நம்பினோம். அவர்களில் எவருக்கிடையேயும் பாரபட்சம் காட்ட மாட்டோம். நாங்கள் அவனுக்கே கட்டுப்பட்டவர்கள் என்று கூறுவீராக. இஸ்லாம் அல்லாத மார்க்கத்தை யாரேனும் விரும்பினால் அவரிடமிருந்து அது ஏற்கப்படாது. அவர் மறுமையில் இழப்பை அடைந்தவராக இருப்பார். பிறகு தம்மிடம் தெளிவான சான்றுகள் வந்து இத்தூதர் முகம்மது உண்மையாளர் என்று விளங்கி நம்பிக்கை கொண்டுவிட்டு பிறகு மறுத்த கூட்டத்திற்கு அல்லாஹ் எவ்வாறு நேர்வழி காட்டுவான்? அநீதி இழைத்த கூட்டத்திற்கு அல்லாஹ் நேர்வழி காட்ட மாட்டான். அவர்கள் அவர்கள் மீது அல்லாஹுவின் சாபமும் வானவர்கள் மற்றும் ஏனைய நன்மக்களின் சாபமும் உள்ளது என்பதே அவர்களுக்கான தண்டனை. அதில் அவர்கள் நிரந்தரமாக இருப்பார்கள். இதன் பின்னர் திருந்தி சீர்திருத்திக் கொண்டோரை தவிர மற்றவர்களுக்கு வேதனை லேசாக்கப்படாது, அவகாசமும் அளிக்கப்பட மாட்டார்கள். அல்லாஹ் மன்னிப்பவன் நிகரற்ற அன்புடையோன். நம்பிக்கை கொண்ட பின் மறுத்து பின்னர் இறை மறுப்பை அதிகமாக்கிக் கொண்டோரின் மன்னிப்பு ஒரு காலம் ஏற்கப்படாது. அவர்களே வழி தவறியவர்கள். ஈடாக கொடுத்தாலும் ஏக இறைவனை மறுத்து நிலையில் மரணித்தோர் பூமி நிரம்பும் அளவுக்கு தங்கத்தை ஈடாக கொடுத்தாலும் அது ஏற்கப்படாது. அவர்களுக்கு துன்புறுத்தும் வேதனை உண்டு. அவர்களுக்கு உதவுவோர் யாரும் இல்லை. நீங்கள் விரும்புவதை நல்வழியில் செலவிடாதவரை நன்மையை அடைந்து கொள்ளவே மாட்டீர்கள். நீங்கள் எப்பொருளை நல்வழியில் செலவிட்டாலும் அல்லாஹ் அதை அறிந்தவன். யாக்கூப் தௌராத் அருளப்படுவதற்கு முன் இஸ்ராயில் யாக்கூப் தம் மீது தடை செய்து கொண்டதை தவிர எல்லா உணவுகளும் இஸ்ராயலின் மக்களுக்கு அனுமதிக்கப்பட்டதாகவே இருந்தன. நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் தௌராத்தை கொண்டு வந்து படித்து காட்டுங்கள் என்று முகம்மதே யூதர்களிடம் கேட்பீராக. இதன் பிறகும் அல்லாஹ்வின் மீது பொய்யை இட்டு கட்டியோரே அநீதி இழைத்தவர்கள். அல்லாஹ் உண்மையை கூறுகிறான். எனவே இப்ராஹீமின் மார்க்கத்தை பின்பற்றுங்கள். அவர் உண்மை வழியில் நின்றார், இணை கற்பித்தவராக அவர் இருந்ததில்லை என்று கூறுவீராக. அகிலத்தின் நேர்வழிக்குரியதாகவும் பாகியம் பொருந்தியதாகவும் மனிதர்களுக்காக அமைக்கப்பட்ட முதல் ஆலயம் பக்கா எனும் மக்காவில் உள்ளதாகும். ஆலயத்தில் அல்லாஹ் அதில் தெளிவான சான்றுகளும் மகாமி இப்ராஹிமும் உள்ளன.
அதில் நுழைந்தவர் அபயம் பெற்றவராவார். அந்த ஆலயத்தில் அல்லாஹ்வுக்காக ஹஜ் செய்வது சென்று வர சக்தி பெற்ற மனிதர்களுக்கு கடமை. யாரேனும் ஏக இறைவனை மறுத்தால் அல்லாஹ் அகிலத்தாரை விட்டும் தேவையற்றவன். வேதமுடையோரே, அல்லாஹ்வின் வசனங்களை ஏன் ஏற்க மறுக்கிறீர்கள்? நீங்கள் செய்வதை அல்லாஹ் பார்ப்பவன் என்று கூறுவீராக. நம்பிக்கை கொண்டோரை அல்லாஹ்வின் பாதை விட்டும் ஏன் தடுக்கிறீர்கள்? தெரிந்து கொண்டே அதை கோணலான மார்க்கமாக சித்தரிக்கின்றீர்கள். நீங்கள் செய்வதை அல்லாஹ் கவனிக்காதவனாக இல்லை என்றும் கூறுவீராக. நம்பிக்கை நம்பிக்கை கொண்டோரே, வேதம் கொடுக்கப்பட்டோரில் ஒரு பிரிவினருக்கு நீங்கள் கட்டுப்பட்டால் நம்பிக்கை கொண்ட உங்களை ஏன் இறைவனை மறுப்போராக மாற்றிவிடுவார்கள். முகம்மது அல்லாஹுவின் வசனங்கள் உங்களுக்கு கூறப்படும் நிலையில் அவனது தூதர் முகம்மது உங்களுடன் இருக்கும் நிலையில் எப்படி ஏக இறைவனை மறுக்கின்றீர்கள்? அல்லாஹுவை பற்றி கொள்பவர் நேரான வழியில் செலுத்தப்பட்டு விட்டார். நம்பிக்கை கொண்டோரே, அல்லாஹுவை அஞ்சுகின்ற விதத்தில் அஞ்சுங்கள். நீங்கள் முஸ்லிம்களாகவே தவிர மரணிக்காதீர்கள். நீங்கள் பகைவர்களாக இருந்த அல்லாஹ்வின் கயிற்றை அனைவரும் சேர்ந்து பிடித்துக் கொள்ளுங்கள், பிரிந்து விடாதீர்கள். நீங்கள் பகைவர்களாக இருந்த நிலையில் அல்லாஹ் உங்களுக்கு செய்த அருளை எண்ணி பாருங்கள். அவன் உங்கள் உள்ளங்களுக்கிடையே இணைப்பை ஏற்படுத்தினான். எனவே அவனது அருளால் சகோதரர்களாகிவிட்டீர்கள். நரகத்தின் விளிம்பில் இருந்தீர்கள், அதிலிருந்து உங்களை காப்பாற்றினான். நீங்கள் நேர்வழி பெறுவதற்காக இவ்வாறே தனது சான்றுகளை அல்லாஹ் தெளிவுபடுத்துகிறான். ஏவி தீமையை தடுத்து நல்வழியை நோக்கி அழைக்கும் சமுதாயம் உங்களிடம் இருக்க வேண்டும். அவர்களை வெற்றி பெற்றோர். சான்றுகள் வந்த பின்பு முரண்பட்டு பிரிந்து விட்டோரை போல் ஆகாதீர்கள். அவர்களுக்கே கடும் வேதனை உண்டு. நம்பிக்கை கொண்ட பின் ஏக இறைவன் அந்நாளில் சில முகங்கள் வெண்மையாக திகழும், வேறு சில முகங்கள் கருத்திருக்கும். நம்பிக்கை கொண்ட பின் ஏக இறைவனை மறுத்து விட்டீர்களா? நீங்கள் மறுத்து கொண்டிருந்ததால் இவ்வேதனை அனுபவியுங்கள் என்று முகங்கள் கருத்தவர்களிடம் கூறப்படும். வெண்மையான முகமுடையோர் அல்லாஹ்வின் அருளில் இருப்பார்கள், அதில் நிரந்தரமாக இருப்பார்கள். இவை உண்மையை உள்ளடக்கிய அல்லாஹ்வின் வசனங்கள். இவற்றை உமக்கு கூறுகிறோம். அகிலத்தாருக்கு அநீதி இழைப்பதை அல்லாஹ் விரும்ப மாட்டான். அல்லாஹுக்கே உரியன. அல்லாஹுவிடமே காரியங்கள் கொண்டு செல்லப்படும். உண்மையை ஏவுகிறீர்கள், நீங்கள் மனித குலத்திற்காக தேர்வு செய்யப்பட்ட சிறந்த சமுதாயமாக இருக்கின்றீர்கள். நன்மையை ஏவுகிறீர்கள், தீமையை தடுக்கின்றீர்கள், அல்லாஹுவை நம்புகிறீர்கள். வேதமுடையோர் நம்பிக்கை கொண்டிருந்தால் அது அவர்களுக்கு சிறந்ததாக இருந்திருக்கும். அவர்களில் நம்பிக்கை கொண்டோரும் உள்ளனர், அவர்களில் அதிகமானோர் குற்றம் புரிபவர்கள். தொந்தரவு தருவதை தவிர அவர்கள் உங்களுக்கு எந்த தீங்கும் செய்யவே முடியாது. உங்களுடன் போருக்கு வந்தால் புறங்காட்டி ஓடுவார்கள், பின்னர் உதவி செய்யப்பட மாட்டார்கள். அவர்களுக்கு இழிவு விதிக்கப்பட்டு விட்டது.
عصوا وكانوا يعتدون. அல்லாஹுவின் உடன்படிக்கையும் மனிதர்களின் உடன்படிக்கையும் இருந்தால் தவிர அவர்கள் எங்கிருந்த போதும் அவர்களுக்கு இழிவு விதிக்கப்பட்டு விட்டது. அல்லாஹுவின் கோபத்திற்கு ஆளானார்கள், அவர்களுக்கு வறுமை விதிக்கப்பட்டு விட்டது. அல்லாஹுவின் வசனங்களை அவர்கள் ஏற்க மறுத்ததும் நபிமார்களை அநியாயமாக கொலை செய்ததுமே இதற்கு காரணம். மேலும் அவர்கள் பாவம் செய்ததும் வரம்பு மீறியதும் இதற்கு காரணம். அவர்கள் அனைவரும் சமமாக இல்லை. வேதமுடையோரில் நேரான சமுதாயமும் உள்ளது. அவர்கள் இரவு நேரங்களில் அல்லாஹுவின் வசனங்களை ஓதுகின்றனர், சஜிதா செய்கின்றனர். இறுதி நாளையும் அவர் அல்லாஹுவையும் இறுதி நாளையும் அவர்கள் நம்புகின்றனர், நன்மையை ஏவுகின்றனர், தீமையை தடுக்கின்றனர், நல்ல காரியங்களை நோக்கி விரைகின்றனர். அவர்களே நல்லோர். அவர்கள் எந்த நன்மையை செய்தாலும் அது மறுக்கப்படாது. தன்னை அஞ்சுவோரை அல்லாஹ் அறிந்தவன். ஏன் இறைவனை மறுப்போருக்கு அவர்களின் மக்கள் செல்வமும் பொருள் செல்வமும் அல்லாஹ்விடமிருந்து அவர்களை சிறிதும் காப்பாற்றாது. அவர்கள் நரகவாசிகள், அதில் அவர்கள் நிரந்தரமாக இருப்பார்கள். இழைத்த கூட்டத்தின் இவ்வுலக வாழ்க்கையில் அவர்கள் செலவிடுவதற்கு உதாரணம் கடும் குளிர் காற்றாகும். தமக்கு தாமே தீங்கிழைத்த கூட்டத்தின் பயிர்களில் அக்காற்று பட்டு அவற்றை அழித்து விடுகிறது. அல்லாஹ் அவர்களுக்கு தீங்கிழைக்கவில்லை, மாறாக அவர்கள் தமக்கு தாமே தீங்கிழைத்தனர். أيها الذين آمنوا لا تتخذوا بطانة من دونكم لا يألونكم خبالا ودوا ما عنتم قد بدت البغضاء من أنتم. எந்த குறையும் வைக்க மாட்டார்கள். நீங்கள் சிரமப்படுவதை விரும்புவார்கள். அவர்களின் வாய்களிலிருந்தே பகைமை வெளியாகிவிட்டது. அவர்களின் உள்ளங்கள் மறைத்து வைத்திருப்பது அதைவிட அதிகம். நீங்கள் விளங்குவோராக இருந்தால் நமது வசனங்களை தெளிவுபடுத்திவிட்டோம். நீங்களோ அவர்களை நேசிக்கின்றீர்கள், அவர்களோ உங்களை நேசிப்பதில்லை. நீங்கள் அனைத்து வேதங்களையும் நம்புகின்றீர்கள். அவர்கள் உங்களை காணும் போது நம்பிக்கை கொண்டோம் என கூறுகின்றனர். தனித்திருக்கும் போது உங்களுக்கு எதிராக கோபத்தின் காரணமாக நகங்களை கடிக்கின்றனர். உங்கள் கோபத்தின் காரணமாக செத்து விடுங்கள், உள்ளங்களில் உள்ளதை அல்லாஹ் அறிந்தவன் என கூறுவீராக. அதனால் அவர்கள் உங்களுக்கு நன்மை ஏற்பட்டால் அது அவர்களுக்கு கவலையை ஏற்படுத்துகிறது. உங்களுக்கு தீங்கு ஏற்பட்டால் அதனால் அவர்கள் மகிழ்கின்றனர். நீங்கள் சகித்துக் கொண்டு இறைவனை அஞ்சினால் அவர்களின் சூழ்ச்சி உங்களுக்கு எந்த தீங்கும் அளிக்காது. அவர்கள் செய்வதை அல்லாஹ் முழுமையாக அறிபவன்.